பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பல தேசங்கள்ல இருந்து நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இந்த செய்தியை கேட்குறீங்க, இணைந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தை கவனித்து பாருங்கள். ஒரு பக்கம் வருகைக்குரிய அடையாளம் தீவிரமாய் நடக்கிறது. யுத்தங்களின் செய்திகள் வந்து இந்த சில மாதத்துக்குள்ளே நீங்கள் பாருங்களேன், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்தது, அது அப்படியே போய்விட்டது. அப்புறம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படியே அமைதியாகிட்டது. அந்த யுத்தம் வந்துக்கிட்டே இருக்கு செய்திகள். இப்போ சீனா தைவான் மீது எப்போனாலும் யுத்தம் தொடுக்கலாம் அப்படின்ற செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. வடகொரியா தென்கொரியாவை குறிவைக்கிறது செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இது மாதிரி உள்நாட்டு யுத்தம் பல தேசத்தில் நடக்கிறது. உள்நாட்டு யுத்தம் நிறைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது மனுஷருக்கு விரோதமாய் மனிதர்கள். எல்லா நாட்டிலையுமே மக்களுடைய மனநிலைமை எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், நாங்கள் தானே இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து எங்கள் வேலையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீங்க, உங்கள் நாட்டுக்கு போங்க, ஒரு காலத்தில் வாங்க ஒன்றா இருக்கலான்ற மனநிலை மாறி இப்போ நாங்கள் பாதிக்கப்படுறோம், நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும், அதாவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இந்த மனநிலை இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அதனால் ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு போன சேஃபை உணர்ந்த நிறைய பேர் இப்போ பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு உண்டாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய மக்களை பாதுகாக்க போராடுகிறதை பேசுகிறது. இதெல்லாம் கடைசி காலம். எப்படிதான் ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் அவன் துரிதமாய் செய்து கொண்டிருக்கிறான் சாத்தான். உலகம் முழுவதையும் ஒன்றிணைத்து கொண்டிருக்கிறான். ஒன் வேர்ல்டு சிஸ்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஒன் கவர்மெண்ட் என்கிற பேச்சு வர ஆரம்பித்து விட்டாரு. நீங்கள் நிறைய ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டு, இது மாதிரி சில வெளிநாட்டு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம் அப்படின்னு பெருசாக எழுதியிருப்பாங்க. இதான் நமக்கு தெரியுமே, ஒரே உலகம், ஒரே இனம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரு உலகம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம தமிழில் சொல்லி கொண்டு வருவது தான். அப்போ ஒரு உலகம் தான் எல்லாருக்கும் தெரியும். அதை இப்போ பிரபலப்படுத்துகிறாங்க. ஒரே உலகம், இது ஒன் வேர்ல்டு, ஒன் கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம். இந்த மாதிரி பேச்சுகள் இப்போ ஆரம்பித்து விட்டார். முழு உலகத்தையும் திறமையை ஆட்சி செய்கிற ஒரு லீடர் வரணுன்ற சிந்தை எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்குள்ள உண்டாக ஆரம்பித்து விட்டார். பொருளாதார பாதிப்பு, யுத்தங்கள், கூடி பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாடு, இந்த குரூப்பு நாடு, அந்த குரூப்பு நாடு, எல்லாம் கூடி பேசுகிறாங்க. ஏதாவது முடிவு வருதானா? இல்லை. ஆனால் குழப்பங்கள் தான். இது மாதிரி தான் இருக்குது. ஐநா சபையில், ஐக்கிய நாடு சபைன்னு எல்லா நாடும் சேர்ந்து பேசுகிறாங்க. யாரும் சொல்கிறது கேட்குற, யுத்தம் பண்ணக்கூடாதுன்னா நீ என்ன சொல்கிறது, நாங்கள் யுத்தம் இல்லை இப்படி தான் செய்யணும்னா நீ என்ன சொல்கிறது, யாரும் கேட்கறது இல்லை. இதான் உண்மை நிலைமை. இப்போ இப்படி தான் உலகம் போய்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, இயேசு வாசற்படியிலே வந்து விட்டார். இனி ரொம்ப காலம் செல்லாது. நம்முடைய காலம்தான் ஒருவேளை கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலமாக இருக்கலாம். நம்ம தலைமுறைனா கடைசி தலைமுறையாக இருக்கும் என்று அநேக தெய்வ மனிதர்கள் நம்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இருக்கலாம், எனி டைம் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது தீவிரமாய் நடக்கிறாரு. மக்களுடைய மனநிலையும் மாற்றப்படும். கடைசி காலத்தில் மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. பைபிளில் சொல்லிக்கலாம், 2 தீமோத்தேயுல மனுஷர் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவர்களாயும், இது மாதிரி சொல்லப்படும். அப்படிதான் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை இருக்கிறாரு. இதுவரை நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டராத விதத்தில் மனிதர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. நீங்கள் எல்லாமே இந்த குறுகின காலம், எல்லாம் 30 ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இந்த மனநிலை மாற்றெல்லாம் நிறைய வந்திருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வாசற்படியில் வந்து விட்டார் என்பதை தெளிவுபடுத்துகிறாரு. அப்போ நம்ம ஆயத்தமாகணும். ஒவ்வொருவருமே வருகை குறித்த சிந்தை இருக்கணும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அதை சொல்லணும், ஆண்டோடைய வருகை சமீபம். அதுக்கான வேத பகுதிகளை ஆராயணும். லூக்கா 21 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம், இப்படி மார்க்கில்
சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாசித்து வீட்டில் ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். வாழ்வியல் வேதாகமம் வாங்கினீங்கள நிறைய பேர், இந்த பைபிளை யூஸ் பண்ணுறீங்களா, அப்படியே வச்சுட்டிங்களோ, அதை யூஸ் பண்ணணும். அதை எடுத்து நீங்கள் வாசிக்கும்போது குடும்பமாக உட்காந்து வாரத்தில் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி, இந்த வருகை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோன்னு சொல்லி நீங்கள் அதிலேருந்து அந்த பைபிள் அந்த கமெண்ட்ரிலேருந்து எடுத்து வாசித்து அதில் நிறைய காரியம் சொல்லியிருக்கல, தியானிங்க, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆண்டோடைய வருகை எப்படி இருக்கும், வருகையில் காணப்பட என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிங்க. இதான் ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்தில். இப்போ எக்ஸாம் வந்துட்டு தேதி அறிவித்த உடனே குடும்பமே ஒரு மாதிரி மாறிடுறதில்ல, ஃபேமிலி செட்டப்பே மாறிடும். எக்ஸாம் பிள்ளை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறான், 12th எக்ஸாம் பிள்ளை எழுத போகுதுன்னா வீடே அப்படியே மாறிடும். பார்த்தீங்களா, டென்ஷன் ஆயிடலாம். எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தவுடனே படி, அம்மா காஃபி போட்டு தரேன், இதை போட்டு தரேன், இதை செய்கிறேன். எல்லாருமே அது ஒரு பையன் எக்ஸாம் எழுதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லை. ஆண்டோடைய வருகை சமீபம், வாசற்படியில் வந்து விட்டார், நடக்கிறாடே. இப்போ நம்ம அதுக்கு ஆயத்தப்படணும் எல்லாருமே. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகள்லாம் நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைந்து வளர்ந்து கனி கொடுக்கணும். அப்போ தான் வருகையில் காணப்பட முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தின் அவ்வளோதான் இது. அதோடைய ப்ராக்டிக்கலாக அனுதின வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்தால் வருகையில் காணப்பட முடியும். ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். அதுதான் நம்மளும் நம்ம தியானிக்கிறோம். ஜெயம் பெற்றவர்களாக நம்ம இருக்கணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இது வசனத்தில் சொல்லப்பட்டார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு பிள்ளையாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். என்ன பாருங்க, வேத வசனத்தில் நம்ம முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டவுடைய பெரிய விருப்பமே. அது எப்பவுமே மனசில் நமக்கு இருக்கணும், நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ரோமர் 8 அதிகாரம் எடுங்க. ரோமர் 8 அதிகாரம், அது 217 பக்கம், 36 37 பாருங்க. 217 எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நல்ல ஒரு கேள்வி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதில் என்ன சொல்லு? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மோர் தென் கான்கரர்ஸ். நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நீ இப்படி சொல்ல முடியுமா? நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறேன். அப்போ எதுலெல்லாம் ஜெயிக்கணுமா? அதாவது இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படிக்கு இந்த உலகம் போராடும். உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னு இன்னத்துக்கு நம்ம பார்த்தல உலகம். இந்த உலகத்தில் என்ன நடக்குது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். இந்த உலகத்தில் பட்டயம் யுத்தத்தை குறிக்கும். யுத்தம் நடக்குது, பஞ்சம் வருது, பசி, நிர்வாணம், இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமை, நாசமோசம், நமக்கு விரோதமாய் நாசமோசம் பண்ணுறவங்க எழும்புறாங்க, உபத்திரவம், வியாகுலப்படுகிற சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது உலகத்திலேருந்து நம்மை தாக்கக்கூடிய காரியங்கள். இதிலெல்லாம் நம்ம முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றதான். அப்போ எனக்கு உபத்திரம் வருது, வியாகுலம் வருது, துன்பம் வருது, பசி வருது, நிர்வாணம் வருது, நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் வருது. ஆனால் என்னை நான் அன்பு கூறுகிற இயேசுவினாலே, இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார்ல, அவருடைய அன்பினாலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவளாய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இன்றைக்கு அந்த அனுபவத்தில் நம்ம வாழணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். சொல்லுங்க நீங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவரே, என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பசியோ, தாகமோ,
நிர்வாணமோ வியாகுலமோ உலகத்தின் எந்த பாடுகளானாலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் அப்படி சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஜெயிக்கிறவங்க தான் அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும், பரலோகத்தில் போய் ஆளுகை செய்ய முடியும். அதனால இந்த காலத்தில் நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்கிற குறித்த சிந்தை எப்பவும் உங்களுக்குள்ளே காணப்படணும். ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் என்று சில காரியங்களை நேற்று தினத்தில் தியானித்தோம். உபத்திரம் வரும், துன்பம் வரும், பாடுகள் வரும். நம்ம அந்த பாடுகளுக்கு இயேசுவோடு கூட பங்காளிகளாக இருக்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவட்டலை பின்பற்றணும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்பதாய். சரி, இப்போ அந்த ஜெயிக்கிற காரியத்தில் 3 காரியம் சொல்லப்படும். ஒன்று மாமிசம், 2வது உலகம், பிசாசு. அதை முதல்ல தியானிச்சிட்டோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இச்சைகள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. நம்ம அதை ஜெயிக்கணும்னு சொல்லி அதை தியானித்து ஜெபித்தோம். இப்போ உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். ஒரு குடும்பம், அப்புறம் வேலை செய்கிற இடம், அல்லது படிக்கிற இடம், அல்லது பிஸ்னஸ் செய்கிற இடம், உலக மக்களோடு வாழ்வது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால் இந்த ரட்சிக்கப்படாத மக்களோடு வாழ முடியாது அப்படின்னு எங்கேயாவது போக முடியாது. அதே வீடு, அதே தெரு, அதே கிராமம், அதே பட்டணம், அதே அப்பார்ட்மெண்ட்டு, அதே ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். அதே மக்கள் மத்தியில் தான் நம்ம வேலை செய்து ஆகணும். அப்போ அங்கே தான் அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போது நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தான் அல்ல, இந்த மனநிலைமையில் வாழணும். இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைகளே, நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்களும் உலகத்தார் அல்ல, உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மேலானவைகளை நாடுங்கள், பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை நாடுங்கள் என்பதாய். அப்போ நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் பரலோகத்தின் மீது கவனமாக இருக்கணும். அப்போ வரப்போகிற ராஜா, அவருடைய ராஜ்யம், அதை குறித்த சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் என்பது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்போ நாம் இந்த உலகத்தான் அல்ல என்கிற சிந்தையோடு நம்ம வாழ பழகணும். அப்போ முதலாவது, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. அதை உலகம் பணம் 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 சம்பாதிக்கணும்னு நேசிக்க. ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளை எனக்கு தெரியும். அவங்க மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. முழங்கால் தானே பைபிள் வாசிக்க ஆரம்பித்த மணிக்கணக்காக வாசித்து கொண்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை அப்படி வாசிக்கிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் அவங்க பாருங்க, தம்பி வாங்க நம்ம கொஞ்சம் பொருளாக வாங்கணும், போனால் இது வாங்குவோம்பாங்க. அண்ணே இது எதுக்கு அண்ணே, இது உங்களுக்கு தேவையில்லைன்னா, இப்போ இல்லை தம்பி, இன்னொரு 5 வருஷம் கழித்து இது தேவை இருக்கும்ல, எல்லாரும் வீட்டில் இருக்குது தம்பி, நம்ம வீட்டில் இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், மணிக்கணக்காக ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் அந்த உலகம் அவங்கள கவர்ந்து இழுக்கிறாரு. உலகம் அவங்க வீட்டிலலாம் இருக்குது, இவங்க வீட்டில் இருக்குது, அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லது தானே. இப்போ உங்களுக்கு அவசியமா? இப்போ இல்லாத இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவசியப்படும்ல. வீணா வாங்கி வச்சு அதனால கடன். அந்த உலக காரியத்தின் மீது இவ்வளோ இருந்தாலும் உலக ஆசை போக மாட்டேங்குது. மெதுவாக கேட்குறேன், தம்பி எங்கள் சர்ச்சில் நகைலாம் போடக்கூடாது, அதனால யாருமே நகை எங்கள் வீட்லேயும் போட்டதில்லை, நானும் போட்ட நகை இல்லை. ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டா என்ன தப்பு? வீட்டில் வச்சுக்கலாம்ல. ஒரு அவசரத்துக்கு போய் நம்ம அதை வச்சு கடன் வாங்கிக்கலாம்ல. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, எதுக்குன்னே அவங்க என்ன இப்படி போகுதுன்னு கேட்டால், எல்லாரும் வீட்டில் பாருங்க தம்பி, நகை இருக்கிறனால தானே. ஒரு ஆபத்தில் ஒரு பணம் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, பணம் வேணா டக்குன்னு நகையை வச்சு லோன் எடுத்து பிழைச்சிக்கிறாங்க. அப்போது நம்ம நகை போடக்கூடாது, அது சரி, அதுதான் சபை ஒழுங்கு, அதுதான். வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம்ல சொன்னாங்க. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணெல்லாம் வருது? ஆண்டவர் இருக்கார்ல அண்ணே, ஆண்டவர் கூட இருக்கார்ல.
உங்கள் சம்பளத்தில் மீறி பணத்தை பேங்கில் போட்டு வைங்க. அந்த பேங்கில் போடுறத விட நகையை வாங்கி வச்ச மதிப்பு கூடுதில்ல. எங்களை அந்த சிந்தை பாருங்க, உலக சிந்தை. இதுதான் ஆண்டவர் சொல்றார். நான் உலகத்தான் அல்லாதது போல உலகத்தார் அல்ல. நீங்க உலகத்துல தான் வாழ்றீங்க, அவங்கள போல நீங்க வாழ நினைக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், நல்ல ஜெபிக்கிறவங்க, பைபிளை மணிக்கணக்க வாசிக்கிறவங்க, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க தான். ஆனா அதே சமயத்துல சிந்தை எப்படி போது பாருங்க. உலக மக்களை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு வேணும், இந்த மாதிரி வாங்கி வைத்து கொள்ளணும், ஜுவல் போடக்கூடாது, வாங்கி வீட்டில் வச்சு கொள்ளலாம். எங்களை எப்படிலாம் யோசனை வருது பார்த்தீங்களா? உலக சிந்தை. இப்போ இதைத்தான் நான் உலகத்தான் அல்ல, நீ ஏன் உலகத்தான் போல யோசிக்கிற, உலகத்தான் போல ஏன் சிந்திக்கிற, உலகத்தான் போல ஏன் வாழ நினைக்கிற? உலகத்தோடு ஒத்து வாழணும். பி ஏ ரோமன் as you are in Rome. ரோமில் இருந்து ரோமனை போல இரு. இது உலகம் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லலை. நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தான். உலகத்தில் தான் இருக்கிறோம், உலக மக்களோட தான் பழகுவோம். அதே கிராம மக்கள், அதே பட்டண மக்கள், அதே அப்பார்ட்மெண்ட் பக்கத்து வீடு, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருப்போம், எல்லாத்தையும் நேசிப்போம். வேலை செய்கிற இடத்துல பலதரப்பட்ட மக்கள், இயேசுவை நம்பாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களோட தான் அன்பாக இருப்போம், அவங்களோட சந்தோஷமாக இருப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்கள போல நம்ம வாழ முடியாது. நம்ம வித்தியாசமானவர்கள். இதைத்தான் நீங்கள் முதல்ல அறியணும், உங்கள் பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்ணணும், சொல்லணும். நாம் உலகத்தார் அல்லது மகனே மகளே, நம்ம வித்தியாசமானவங்க, ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார், இதை சொல்லி வளர்க்கணும்ல. உலகத்தில் தான் வாழ்கிறோம். தாமரை பாருங்க, தண்ணீருக்குள்ளே தான் மலருது. தாமரை இலை பார்த்துருக்கீங்களா? தண்ணீருக்குள்ளே தான் மிதக்கும். ஆனால் அது மேலே தண்ணி ஊற்றுங்க, தண்ணி அதை பாதிக்காது. அது பேர் தண்ணி. அதை வெளியே எடுத்திங்கன்னா தண்ணியே இருக்காது. அதுக்குள்ளே இருந்தாலும் தண்ணீர் அதை கரைப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் உலகத்தில் நம்ம இருந்தாலும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தின் காரியம் பாதிக்காதபடி நம்ம பரலோகத்திற்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள். பரலோக சிந்தை, மேலான சிந்தை இருக்கணும், தேவனுடைய சிந்தை தான் இருக்கணும். இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அது அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, முற்றிலும் ஜெயிக்கிறவங்க. அப்போ உலகத்தை விட்டு நம்ம பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை நமக்குள்ளே கட்டாயம் இருக்கணும். இயேசுவை பின்பற்றணும், அப்படி அடிச்சுவட்டில் நடக்கணும். அப்புறம் தேவ சித்தத்தின்படி வாழ்றதான் நம்முடைய வாழ்க்கை. உலக மக்கள் அப்படி இல்லை. அவங்க பக்தியாக இருப்பாங்க, கடவுள் வணக்கம்லாம் செய்வாங்க, காணிக்கெல்லாம் செய்வாங்க, அவங்க விரும்பினதை செய்வாங்க, விரும்பினபடி வாழுவாங்க, குடிப்பாங்க, இங்கே பக்தியாக இருப்பாங்க, குடிக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு அது தவறு அல்ல. அவங்க லஞ்சம் வாங்க, ஊழல் பண்ணுவாங்க, இங்கே பக்தியாக போய் சாமி கும்பிடுவாங்க, காணிக்கெல்லாம் போடுவாங்க. அது அவங்களுக்கு தவறாக தெரியாது. பக்தியாக இருப்போம், உலகத்தில் வந்தால் இப்படி தான் அப்படின்னு. நமக்கு அப்படி இல்லை. சின்ன வயசுல என்ன பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. ஏன்னா நமக்கு வசனத்தின்படி தான் வாழ்றதுக்கு ஆண்டவர் சட்டத்தை எழுதி கையில் தந்திருக்கிறார். அப்போ உலக மக்களைப் போல நம்ம நடந்து கொள்ள முடியாது, உலக மக்களைப் போல செயல்பட முடியாது, உலக மக்களைப் போல சிந்திக்கவும் கூடாது. நாம் வித்தியாசமானவர்கள் என்கிற உணர்வு எப்பவும் இருக்கணும். உலகத்தை விட்டு தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார், நம்ம பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அதனால உலகத்தில் தான் இருப்போம், எல்லா மக்களையும் நேசிப்போம், அன்பு கோருவோம். ஆனால் நம்முடைய லைஃப் வித்தியாசம், அவங்களுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், தேவ சித்தத்தின்படி செய்யணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதான் நம்ம செய்யணும். கர்த்தருடைய விருப்ப சித்தத்தை நிறைவேற்றுவது. அவரை விசுவாசத்தினால தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் எல்லாத்துக்கும் கர்த்தர் இயேசு அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் விசுவாசம், அவர் பார்த்து கொள்வார். அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அப்போதான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு வரக்கூடிய போராட்டத்தில் எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு தியானித்து கொண்டு வரல. பொறுமையினால, சாந்தத்தினால, அன்பினால, விசுவாசத்தினால, ஜெபத்தினால நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் ஜெயிக்க முடியும்.
அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆவியானவர் அழகாய் நடத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் தான் நமக்கு மாதிரி. நமக்கு அடிச்சுவட்டில் நடந்து வாருங்கள்னு மாதிரியை பின் வச்சுட்டு போயிருக்கிறாரு இல்லை? அப்போ அவருடைய அடிச்சுவட்டில் தான் நம்ம நடக்கணும். அப்போ இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. உலகம் என்னென்ன விதத்தில் இயேசுவுக்கு பிரச்சனை கொடுத்தாரு, அவர் எப்படி அதை மேற்கொண்டார், எப்படி ஜெயித்தார், அப்போ நமக்குள்ள அந்த காரியம் உண்டாகும். அதுக்கு முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொந்த குடும்பத்துக்குள்ள அவருக்கு போராட்டம் வருகிறாரு. ஓன் ஃபேமிலி. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் குடும்பத்தை சார்ந்த முதல்ல ஃபேமிலி, அப்புறம்தான் நம்ம வேலை செய்கிற இடம், மற்ற இடமே. அப்போ முதல்ல நம்முடைய குடும்பம், ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் என்ற உறவுகள் சொந்தங்கள், அப்புறம் நம்மை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள். இதான் முதல் ரவுண்டுன்னு எடுத்துக்கொண்டா நம்ம குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள். அப்போ இதில் நமக்கு போராட்டம் வரும். இயேசுக்கு வந்ததில்ல. இப்போ 2 வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதில் 21வது வசனம் பாருங்க. 51வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 51வது பக்கம் எடுத்துட்டீங்களா? அவருடைய இனத்தார், அதாவது இயேசுவின் இனத்தார் இதை கேட்டபோது இயேசு மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படிக்கு வந்தார்கள். என்ன கேள்விப்பட்டாங்க? முந்தின வசனம் பாருங்க, 20வது வசனம். பின்பு வீட்டுக்கு போனார்கள். இயேசுவும் சேஷத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். இயேசுவும் சீஷர்களை ஊழிய செய்துட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பிட கூட டைம் இல்லை. அவ்வளோ ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வியாதிஸ்தரை கொண்டு வர்றாங்க, பிசாசப்படுத்தவங்களை கொண்டு வர்றாங்க, இயேசுவை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் நடக்கிறதில்ல. அப்போ அவருக்கு சாப்பிட கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, வந்துடுறாங்க. இப்பவும் அப்படி ஒளி செய்கிற மக்கள் இருக்காங்கல்ல, சாப்பிடவே டைம் இருக்காது. ஆட்களை பார்ப்பாங்க, கவுன்சில் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுறது செய்கிறதெல்லாம் தான். அப்போ டைமே இருக்காது, சாப்பிட கூட நேரம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு இருக்கிறார். அவங்களுக்கு உணவு சாப்பிடக்கூட டைம் இல்லை. அப்படி இருந்த உடனே இப்போ அவருடைய இனத்தார், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கேள்விப்படுறாங்க. அவங்க உடனே வர்றாங்க. வந்து அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தாங்க. அவரை பிடிச்சு கொண்டு போயிடணும். இந்த மாதிரி ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக தூங்கிறது இல்லை, மக்கள் மக்கள் மக்கள்னு சொல்லி இப்படியே அலைகிறார், அவர் கொண்டு வரணும்னு சொல்லி என்னத்தானா ரிலேட்டிவ்ஸ், அவருடைய சொந்தக்காரங்க, குடும்பத்தாராக இருக்கலாம், ஒருவேளை உடன் பிறந்தவங்க கூட இருக்கலாம், அவருடைய சகோதரங்க அவங்க கூட வந்திருக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் அவரை பிடித்து கொள்ள வந்தாங்களாம். எதுக்குன்னா மதிமயங்கி இருக்கிறா இயேசு, அவுட் ஆஃப் மைண்டு, அதாவது மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதானே? யோசித்து பாருங்களேன். இயேசு ஜனங்களுக்கு நன்மை செய்து அற்புதம் செய்து விடுதலை கொடுத்தா இவங்க என்ன சொல்கிறாங்க? குடும்பத்தார் அவர் கொஞ்சம் மென்டலுங்க, சாப்பிட கூட அவருக்கு சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை, இப்படியே அலைகிறார். யோசித்து பாருங்க, மென்டலுங்க. அவரை பற்றி அப்படி சொல்கிறாங்க அவருடைய குடும்பத்தாரை அப்போ சொந்த குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனை, இஸ் ஓன் பீப்புள், சொந்த ஜனம், அவங்க தான் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து மதி மயங்கி இருக்கிறார், அவர் நார்மலாக இல்லைங்க, அவர் மென்டல் ஆயிட்டாருங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க இயேசுவை. கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளோ ஜனங்களுக்கு நன்மை செய்து அற்புதம் செய்து மகளை செய்த ஆண்டவரை எப்படிலாம் வார்த்தை சொல்லி அந்த குடும்பத்தார் பேசுகிறாங்கன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சோதனை, ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை இயேசு எப்படி ஜெயித்திருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு இந்த போராட்டத்தை எப்படி ஜெயித்தார், எப்படி ஜெயித்திருப்பார்?
நம்ம தொடர்ந்து வாசித்து பார்த்தா தெரியும், அவருங்க சொல்றது ஒன்றையும் கண்டு கொள்ளலை. அவங்க சொல்கிறவங்க சொல்லட்டும், பேசுகிறவங்க பேசட்டும், நான் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்லணும், அவங்க பேசுறது நினைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொன்ன நினச்சா முடியாது. அதனால பேசாமல் நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன், அவ்வளோதான். அப்போ நம்ம ஜெயிப்பதற்கு நம்ம உலக மக்களைப் போல பேசாமல் செயல்படாமல் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய உதவியோட காரியத்தை செய்யணும். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு சம்பவம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 1-5 பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-5 பாருங்களேன். இவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க எப்படி ரியாக்ட் பண்ணலாம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிழைப்பு பாதிக்கப்பட்டு விட்டது, ஊழியம் இவரால் பாதிக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் அவருக்கு பின்னால் போறான்னு பொறாமையில் கோபத்தில் இயேசுவை நம்ம கொலை பண்ணி கொன்னுறணும், அந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றாங்க. அந்த சமயத்தில் கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, இப்போ பாருங்க, ஓன் பிரதர்ஸ், இயேசுடைய சகோதரர்கள். இயேசுக்கு பிறகு மரியாளுக்கு பிள்ளைகள், ஆண்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய சகோதரிகள் சகோதரர்கள் மக்களை சொல்றாங்க. அப்போ இங்கே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். நீ யூதேயாவுக்கு போல, இப்போ கலிலேயாவில் இருக்கிறார், யூதேயாவுக்கு போங்க. எருசலேம் அங்கே தான் முக்கியமான இடம், உலகம் எங்குமிருந்து யூதர்கள் வருவாங்க, அங்கே போ, அவங்க பார்க்கும்படி அற்புதம் செய்யுங்க. பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். எல்லாரும் பார்க்க அற்புத அடையாளம் செய்தால் உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்போ புகழ் கிடைக்கும், நீங்கள் பிரபலமாக இருக்கலாம். அவங்க பிரபலமாகறதுக்கு வழி சொல்கிறாங்க. குடும்பத்தார் பாருங்க, அவங்க நினைப்பாங்க, இது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தால் எல்லாம் உள்ளுக்குள்ளே செய்கிறாரு, முடங்கி போகுது, வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரபலப்படுத்தணும். நீங்கள் எருசலேமில் இப்போ அற்புதம் செய்தால் பிரபலமாயிடலாம்ல. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய பிரதர் பெரிய ஆளுங்க, பெருமையாக பேசலாம்ல. அது மாதிரி இவங்களுக்குள்ள உலக ஆசை பாருங்க, பெருமையாக பேசுவதற்கு. அதனால இயேசுவை குற்றப்படுத்தும்படி பேசுகிறாங்க. நீருக்கு இங்கே இருக்கிற அதான் பாருங்க. காரணம் 5வது வசனம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கலை. இயேசு எவ்வளோ அற்புதம் செய்கிறார், பிசாசை துரத்துகிறார், வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், அற்புத அடையாளம் நடக்குது. அவங்களும் இயேசுவை விசுவாசிக்கலை, சாதாரண ஆளாக தான் பார்க்குறாங்க. என்னதோ ஒரு மந்திர மாயம் இருக்குது, ஏதோ செய்கிறான், அவ்வளோதான். மற்றபடி அவங்க இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டதாக தெரியலை. அவங்க அவரை விசுவாசிக்கலைன்னு வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இவங்களுக்கு இயேசு என்ன பதில் சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதானவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. ஏன் இந்த உலகம் என்ன பகைக்கிறது? உலக மக்கள் பகைக்கிறாங்க. இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால உலகத்தை கண்டிக்கிறதுனால உலகம் அவரை பகைக்கிறது. நம்ம ஒன்றுமே சொல்லாமல் யாரை பற்றி ஒன்றும் பேசாமல் இருந்தேன்னு வைங்களேன், எல்லாரும் புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இது தப்பு, இது சரி கிடையாது, வசனத்தின் மட்டும் ஒன்று பேசிட்டீங்க, பகஞ்சராக மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே
அப்போ அவருடைய சகோதரர்களும் அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. நீ பிரபலமா ஆயிட்டா அவங்களுக்கு என்னன்னா, இயேசு பிரபலமாகி எல்லாம் தெரிஞ்சுட்டானா அவருடைய பிரதர் தாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மூத்த சகோதரங்க, அப்படி பெருமையாக சொல்லிக்கலாம்ல. அதுக்காக இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களா? இருக்காங்கல்ல. ஆமா, தங்களை பிரபலப்படுத்தி கொள்ளணும், உலகத்தில் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் வரக்கூடிய சோதனை, போராட்டம். எப்போ இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் வேலை எப்பவுமே ஆயத்தமாக இருக்கு, ஆனால் எனக்கு என்ன வேலை வரல. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் ஆனவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொன்னதுனால உலகம் என்னை பகைக்கிறது, உங்களை பகைக்காது அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அப்போ இங்க ஒரு பெரிய சோதனை, உபத்திரவு நெருக்க மறுகிறது. இயேசு அதை ஜெயித்தார். இப்போ உங்க வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய வீட்டாரே அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டார் தான், குடும்பத்தார். உங்க வீட்டுக்குள்ளே பேசுவாங்கல்ல, நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, பெருசாக ஜெபிக்கிற, என்ன கூட்டம் நீ போற, உன்னை என்ன நடந்துச்சு உனக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் தான் இங்கே பாரு வீட்டுக்குள்ள பிரச்சனை, நீ ஜெபம் போற, இங்கே பெரிய போராட்டமாக இருக்குது. குற்றப்படுத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து இருக்கிறதுனால, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வராததுனால உங்களுடைய மனசாட்சியை பாதிக்கும். இவனடா அவரை விடிய காலம் எழுப்பி ஜெபிக்கிறான், பைபிள் வாசிக்கிறான், வேற வாசிக்கிறான், ஜெபம் பண்ணுறான், இவ இப்படி ஜெபிக்கிறா அப்படின்னா குடும்பத்தார் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கிறது இல்லையே, நம்ம இந்த அளவுக்கு இல்லைன்னா உடனே குற்றப்படுத்துவார். அது ஏன் ஜெபிக்கணும், அப்படி ஜெபிச்சாதானா, விடிய காலமே ஜெபிக்கணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா, அப்படி ஜெபிச்சாதான் நடக்குமா, ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு பதில் தர மாட்டாரா? இது மாதிரிலாம் விதண்டவாதம் பேசுவாங்க, உங்களை குற்றப்படுத்தி உங்களை முடைக்க விட. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே சோர்வு எதுக்குடா ஜெபிக்கிறோம், எதுக்குடா சர்ச்சுக்கு போகிறோம், எதுக்குடா ஊழியம் செய்கிற மாதிரி ஆயிரம்ல. அதுதான் பிசாசுக்கு வேணும். அதுக்கு தான் உங்களுக்கு விரோதமாய் இவங்களெல்லாம் எழுப்பி பேச வைக்கிறான். இந்த உலகம் போராண்டுகிறாரு, இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாரு, இந்த போராட்டம் எல்லாம் வருது. ஆனால் நீங்கள் அதை ஜெயிக்கணும், நீங்கள் அதை ஜெயிக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். போராட்டம் வரும், சொந்த குடும்பத்துக்குள்ளேயே வரும், ஆனால் நீ அதை ஜெயிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு வீட்டில் ஒன்று சொல்லிட்டா உடனே சோர்ந்து போயிடும். என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை இந்த வீட்டில், என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த வீட்டில், உட்காந்து மூலையில் உட்காந்து அழுகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன்னையே அவங்க புரிந்து கொள்ளணும் தம்பி. எதுக்கு மகளே அவங்க உன்னை புரிந்து கொள்ளணும்? நான் இருக்கெல்லாம் உன்னை புரிந்து கொள்ள, உனக்கு என்ன வேணும்? உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், உன் பிரச்சனை எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தானே. நீயே அவங்கள பார்க்குற, நான் தானே உன்னை அழைச்சேன், நான் தானே உன்னை பிரித்தெடுத்தேன், நீ ஜெயிக்கிறவனா என்னை பின்பற்றணும்னு சொல்லி அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நாம் எப்பொழுதுமே இயேசுவின் மேலே தான் கண்களை பதிச்சு இருக்கணும். அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி நம்ம முற்றிலுமாக பதித்து அவரோடு கூட இருந்தோமானா உலகத்தை ஜெயிக்கலாம். குடும்பத்தார் என்ன பேசினாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட சோதனையெல்லாம் இயேசு சந்திச்சிருக்கிறார் பார்த்தீங்களான்னு. வீட்டுக்குள்ளேயே அவருக்கு பிரச்சனை, சொந்த பந்தங்கள் மூலமாக பிரச்சனை. அதுவும் என்னது, மென்டல் ஆயிட்டான்னு சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் மைண்ட் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அதெல்லாம் கேட்டுட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்தரல. அவர் தைரியமாக தொடர்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் உபத்திரம் பாடுகள் ஒன்று தான். வீட்டில் ஒன்று நடந்தால் அவங்கள தான் சொல்லுவாங்க, ஆமாம் உபத்திரம் வரும். இப்போது எங்கள் வீட்டுக்குள்ள அப்படி தான், ஏதாவது ஒன்று நடந்துன்னு வைங்களேன், நான் ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் பிரசங்கம் பண்ணேன், அதுக்கெல்லாம் போகிறேன். எங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும்
உடனே இவன் கிறிஸ்தவனா போனால அதான் இப்படி நடக்குது, இவன் இப்படி ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணால அதான் இப்படி நடக்குது. எல்லாம் என் தலையில தான் வந்து விடியும். என்ன நடந்தாலும் என் தலை தான் உருளும். இவன் இப்படி ஜபிக்கிறவன் போறான்ல, இவன் இப்படி ஊர் ஊரா பிரசங்கம் பண்றான்ல, அதனால தான் இப்படி நடக்குது. எல்லாம் என்னதான் குறி வைத்து பேசுவாங்க, செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ உடனே மனசுல என்ன தோணும் பாருங்க, என்னவா நடக்குது, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் என் தலையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்க வீட்டில் நடக்குதா அப்படி? உங்க குடும்பத்தில் நடக்குது இல்லை? நீங்க பாடல வேத வாசித்து ஜெபம் பண்ணிட்டு உங்க வேலையை பார்ப்பீங்க, கர்த்தரோடு இருப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க தலையில கொண்டு வந்து வச்சிருவாங்க. உங்களை குற்றப்படுத்துகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்போ எப்பவும் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால உங்களை மனத்தை சோர்ந்து போக பண்ணணும். அப்படிதான் செய்வாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? அதை நீங்க ஜெயிக்கணும். அந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெயிப்பீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க எல்லாம் பேசுறதுனால உங்களுக்காக பேச ஒருத்தர் இருக்கிறார்ல, இயேசு இருக்கிறார்ல, பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? அவரை சார்ந்து கொள்ளணும். அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு போராட்டம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்க இந்த போராட்டம் வருது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவிக்குரிய உலகத்திலேருந்து போராட்டம் வருது. முதல்ல வீட்டுக்குள்ளேருந்து போராட்டம், அப்புறம் ஆவிக்குரிய உலகம், அதாவது ரிலீஜியஸ் அந்த வேர்ல்டு, மத சம்பந்தப்பட்ட இடத்துலேருந்து போராட்டம் வருது. என்ன போராட்டம் வருது பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுங்க பைபிளில். மார்க் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுங்க பாருங்க. 51வது பக்கம். முதல்ல குடும்பத்தார் வந்து இவர் மென்டலுங்க, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதுங்க, அவர் கொஞ்சம் மனநல சரியில்லை, அவர் உட்கார்ந்து பாருங்க, சாப்பிட்றது இல்லை, தூங்குறதும் இல்லை, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு, இவரெல்லாம் நம்பிட்டு வராதங்கன்னு ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தே ஒரு பிரச்சனை வருது. இப்போ இதை அவர் ஜெயிக்கணும். அடுத்தது பாருங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவர் கலிலேயாவில் இருக்கிறார். இப்போ எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்போ இயேசு பிசாசை துரத்துறார், மக்கள் விடுதலை அடைகிறாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம், பிசாசு போகுது, விடுதலை உண்டாகுது, சுகம் உண்டாகுது, மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அதை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க வந்து, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசை துரத்துறான், இவங்களால பிசாசை துரத்த முடியல, துரத்துற ஆளை பார்த்து போறாம உடனே என்ன சொல்றாங்க, அவருக்குள்ள பிசாசு இருக்குங்க, அதை வச்சுதாங்க செய்யறாரு, பிசாசுகளின் தலைவனே இயேசுக்குள்ளதான் இருக்கிறான், எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இயேசு இதெல்லாம் கேட்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு தீங்கு செய்யாம நன்மை மாத்திரம் செய்யறவருக்கு மனசு எப்படி இருக்கும்? சோர்வு வர வாய்ப்பு உண்டு, கலக்கம் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் இயேசு இதையெல்லாம் ஜெயித்தார். நீங்க ஜெயிக்கணும், சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களால செய்ய முடியல, நீங்க செய்றீங்க, உங்களை குற்றப்படுத்தணும். அவங்களால இந்த பிசாசு விரட்ட முடியல, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க முடியல, உடனே இதெல்லாம் இப்போ கிடையாதுங்க அப்படின்னு அதுக்கு அதை மாற்றுவதற்கு, அதை குறைப்பதற்கு, அதை இல்லாமல் பண்ணுவதற்கு வசனத்தை எடுத்து பேசி உங்களை முடக்குவதற்கான காரியத்தை செய்வாங்க. இதான் உலகம் செய்கிற ஒரு காரியம். அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட மூலமா வரக்கூடிய போராட்டம். இப்போ இயேசு இதெல்லாம் ஜெயிக்கணும் பாருங்க. லூக்கா 13:14 நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு ஒரு ஜெபாலயத்துல 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட பெண்ணுக்கு அற்புத சுகம் கொடுக்கிறார். 18 வருஷம் கோனியா இருந்த மகள் நிமிர்கிறாள், தேவனை மகிமைப்படுத்துகிறாள், அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி இருந்தது, பெரிய மகிழ்ச்சி. ஆனா இப்போ அந்த ஜெபாலய தலைவன்னு சொல்லலாம் பாருங்க. 14வது வசனத்துல, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாளிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள்,
ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். ஜெபாலய தலைவன், ஒரு ரிலீஜியஸ் லீடர். இப்போ அவன் என்ன சொல்கிறாங்க, மக்களை கோபப்படுறான், கோபம் அடைந்து இயேசுகிட்ட மோத முடியல. அவர் மூலமாக அற்புதம் நடக்குது இல்லை, டைரெக்டாக மோத முடியல இல்லை. ஜனங்களோட இயேசு மேலே உள்ள வெறுப்பை ஜனங்கள் மேலே அவன் காண்பிக்கிறான், அந்த எதிர்ப்பை அவர் காண்பிக்கிறாராம். அவன் சொல்கிறான், ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, இயேசுகிட்ட தானே பேசியிருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு இல்லை, ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாளிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. ஜனங்க சுகம் பெறாங்க, விடுதலை அடைகிறாங்க, அந்த சந்தோஷமே அவனுக்கு இல்லை. இந்த ஜனங்கள் சுகம் பெறாங்களே, 18 வருஷம் கூனியாக இருந்தப்ப நிமிர்ந்து நடக்கிறாளே, அவளுக்கு சந்தோஷம், குடும்பத்தாருக்கு சந்தோஷம், அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு எல்லாம் பொறாமை. இயேசுக்கிற அற்புதம் செய்த எல்லாரும் இயேசு இயேசுன்னு புகழ்கிறாங்க. அதனால அவரை மட்டன் தட்டணும்னு சொல்லி அதுக்கேற்ற வேத வசனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க பேசுகிறவங்களா காணப்பட்டாங்க. ஓய்வு நாள் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்க. எப்படிதான் நமக்கு விரோதமாய் இந்த உலகம் எழும்பும், உலகத்தின் மக்கள் எழும்புவாங்க. அதுவும் ரிலீஜியஸ் லீடர்ஸ், இந்த மத சம்பந்தமான தலைவர்கள் எழும்பி பேசுவாங்க, செய்வாங்க. இப்போ யோவான் 9ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவர் ஒரு பிறவி குருடனுக்கு சுகம் கொடுக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனுக்கு ஆண்டவர் கண்ணில் சேத்தை பூசி சீலவன் குளத்தில் போய் கழுவுன்றாரு. அவன் கழுவின உடனே பார்வை அடைந்து விட்டான். இப்போ பிறவி குருடன் பார்வடைஞ்சிட்டானா எல்லாரும் சந்தோஷப்படணும் இல்லை. ஒரு கூட்டம் சந்தோஷப்படுறாங்க, ஒரு கூட்டம் சந்தோஷமே இல்லை, வெறுப்பு காமிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு இயேசுவை பிடிக்காது, அவர் செய்கிற ஊழியம் பிடிக்காது. ஏன்னா அவர் சுயநலம் இல்லாமல் செய்கிறார், லாபம் கருதாமல் செய்கிறார். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு பணம், புகழ், அதுதான் உலக காரியம்தான் முன்னால் நின்றது. அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன சொல்றாங்க பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 13 16 வசனம் பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 13 16. குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இங்கேதான் பிரச்சனை. இயேசுகிட்ட அவர் ஓய்வு நாளில் அற்புதம் செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் ஜனங்க சுகமடையக்கூடாது, இயேசு செய்யக்கூடாது. அவர் இயேசு மேல இருக்க வெறுப்பை இந்த மாதிரி கட்டளைகளை கொண்டு வந்து, வசனத்தை கொண்டு வந்து நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்கு செய்கிறாங்க. அப்போ பாருங்க, அதை சொல்றாங்க. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டால், அதற்கு அவன், அவரின் கண்களில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்பதாக அவன் சொல்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இந்த பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தணும், அவ்வளவுதான். இந்த மத தலைவருடைய நோக்கமே இயேசுவை குற்றப்படுத்தணும். ஓய்வு நாள் அவர் சுகமானதை மறுக்க முடியல. பிறவி குருடன் பார்வையடைஞ்சுதான் சாட்சி சொல்லுகிறான். ஆண்டவர் துதிக்கணும், இது மனுஷனால் அல்ல, தேவனால் தான் நடக்கும். ஒரு மனிதன் நல்ல சுகமற்ற மகிழ்ச்சி அடையணும்ல, வரல, அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு வரவில்லை. அவங்க உடனே குற்றப்படுத்துறாங்க, ஓய்வு நாளில் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் என்பதாக பேசி, அதனால இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவர் அல்ல என்று இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. அப்போ ஒரு கூட்டம் சொல்றாங்க, ஒரு மனிதனால் எப்படி அற்புதம் செய்ய முடியும், பிறவி குருடனுடைய கண்ணுக்கு பார்வை கொடுக்கன்னா மனிதனால் எப்படி முடியும் என்று அவங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இதே மாதிரி தான் ஒரு கூட்டம் நமக்கு சாதகம் பேசுவாங்க, ஒரு கூட்டம் எதிராக பேசுவாங்க. இது சாதாரணமாக நடக்கும். இயேசுக்கு அப்படி நடந்ததில்ல, அந்த மாதிரி. அப்போ பாருங்க, ஏன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க இப்படி? இயேசு என்ன செய்தாலும் குற்றப்படுத்துகிறாங்களே, எதுக்கு இந்த மதத்தை தலைவர்கள் இப்படி பண்ணுறாங்க? இயேசுவை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு அற்புதம் செய்தால் குற்றம், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க அதிசயம் செய்தால் குற்றம்,
அவங்கள்ட்ட அந்த ஒரு ஆறுதலாக பேசினா குற்றம். ஏன் இயேசு இப்படி டார்கெட் பண்ணி குற்றப்படுத்தி அவரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27:17 பிலாத்து சொல்கிறார், பொறாமையினாலே இவங்க இயேசு என்கிட்ட ஒப்படைச்சி அவரை சிலுவையில் அறைந்து கொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் இயேசுவை பிடித்து சனகரி சங்கத்தில் விசாரணை நடத்தி பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்றாங்க. நீதிபதி தானே தீர்ப்பு சொல்லணும், இவங்களே தீர்ப்பு, அவர் கொண்டு வரணும், சிலுவையில் அறை ஒப்பு கொடுங்கன்றாங்க. பிலாத்து பார்க்குறாரு, விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, பொறாமையினாலே இவர்கள் இதை செய்தாங்க. யோவான், அதாவது மத்தேயு 27:17 மத்தேயு 27:17 இந்த வசனம் பாருங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:17 பாருங்க. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, ஒரு காரணம் இல்லை, அவர் குற்றமே செய்யல. ஆனா இந்த மத தலைவர்கள் இயேசு மேல பொறாமையினால தான் அவரை குற்றப்படுத்தி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி சிலுவையில் அறைந்து கொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. பிலாத்து அறிந்து கொண்டார். அப்படிதான் செயல்பட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இயேசு அந்த அளவுக்கு அவங்க வெறுத்தாங்க? ஏன் அவருக்கு விரோதமாய் இந்த மாதிரி போராடினாங்க? இயேசு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுகிறார், இதெல்லாம் இந்த போராட்டத்தில் சந்தித்து ஜெயித்து முன்னேறுகிறார். இப்போ இந்த சூழ்நிலையில் ஏன் இந்த மாதிரி செய்தாங்கன்னா, ஒன்று, அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார்ல, என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டீங்க, கள்ளர் கோகை ஆக்கிட்டீங்கன்னு எல்லாத்தையும் காசு கடைக்கார கவிழ்த்து போடுகிறார், புறாவை திறந்து விடுகிறார். அது சுத்தம் பண்ண உடனே அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பு. சர்ச்சில் ஆலயத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஆண்டவர் அதெல்லாம் உடைச்சி எரிஞ்ச உடனே இயேசுவின் மேலே கோபம் வருகிறது. ஊழியத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க, யூடியூப்பில் உட்காந்து பேசியே பணம் சம்பாதிப்பார். இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி பரிகாசம் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கிற கேவலமான பிழைப்பை நடத்துகிறவங்க இப்பவும் இருக்கிறாங்கல்ல. அந்த காலத்தில் அந்த மத தலைவர்கள் தேவாலயத்தை கள்ளர் கோயில், அவங்களுக்கு வருமானம், காசு தான் வேணும். இயேசு அதெல்லாம் அடித்து உடைச்சி விரட்டினால இப்போ அவங்க பாதிக்கப்பட்டாங்க, பிஸ்னஸ் பாதிக்குது. காரணம் இயேசு தான். மக்கள் மனதில் எங்களுக்கு இந்த நல்ல மதிப்பெல்லாம் போயிட்டு காரணம் இயேசு தான். அதனால இயேசுவை நம்ம அழிச்சிடணும், கொண்டு விடணும் அப்படின்னு எழுப்பி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அடுத்தது இயேசு கண்டிச்சு பிரசங்கம் பண்றார், கண்டிப்பா பேசுகிறார். அதுலயும் பாருங்க, பரிசேயரே வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ அப்படின்றார். அவங்க அந்த கூட்டத்தின் பேரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்க பரலோகத்துக்குள்ள ஜனங்களை விட மாட்டேங்கிறாங்க, பூட்டி போட்டுறீங்க. அதாவது ஒரு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாம சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாங்க. அதை இயேசுடைய ஊழியம் தடுக்கிறாரு. அதனால அவங்களுக்கு பாதிப்பு. இப்போ ஊழியன்ற பேர்ல பிழைப்பை நடத்தி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிழைப்பு தான், அவங்களுக்கு ஆத்மாவத்த பாரமும் இல்லை, சிந்தையும் இல்லை. எனக்கு காசு வருது, எனக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்குது, அந்த பிழைப்புக்கு அடுத்த காரியம். அதில் தான் அவங்க கவனம் செலுத்தி அது பாதிக்கப்பட்டதுனால அவங்க எழும்புறாங்க, இயேசுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அதான் பார்க்கிறோம். அப்போ அவங்க பாதிக்கப்படுற மாதிரி இயேசுடைய ஊழியம் இருந்ததுனால பொறாமையினால இயேசுவை விரோதிக்கிறாங்க, அவருக்கு விரோதமா பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இயேசு அன்பா இருக்கிறார், எல்லாத்தையும் நேசிக்கிறார், அவங்க மனதுருக்கத்தோடு இருக்கிறார், இதை மட்டுமே பேசியிருப்பாங்களேன். எல்லாரும் நல்ல பிரசங்காருங்க, நல்ல ஊழியக்காரங்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பாவத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம் மக்களுக்குள்ள, முக்கியமாக ரிலீஜியஸ் லீடர்களுக்குள்ள பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிறோம். நான் ஆரம்ப நாட்கள் 78, 77, 78 அந்த சமயத்தில் இயேசுடிக்கிற ஜபக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அப்போ நான் இருக்கிற சபையிலெல்லாம் பேச சொல்லுவாங்க, நால்மாடி சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஊரில் இருந்தால் செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் செய்தி கொடுத்துருக்கேன். ஊரில் இருந்தால் நான் செய்தி, மற்றபடி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவேன்ல செய்தி.
அப்போ முதல்ல அன்பு, ஆண்டோடைய ஆசீர்வாதம்லாம் பேசும்போதெல்லாம் பிரசங்கம் நல்லா இருக்கு, எல்லாம் அப்படி தான் புகழ்ந்தாங்க. அப்புறம் இவங்க மனம் திரும்பணுமே, ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை பெறுதல், இந்த அனுபவத்தை பற்றி பேசினார். அப்போ பிரசங்கம் நல்லா இருந்து எல்லாம் சொன்னாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு பேசினா எல்லாரும் நம்ம என்ன பாவம் செய்தோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாவம்னா இன்னதுன்னு பேசுன்றார். ஆண்டவர் நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுருவார், பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் பாவம்னு பேசு. எரேமியாவிலேருந்து எடுத்து என்னென்ன பாவம் இவங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, சபைக்குள்ள கூட இந்த பாவத்தை கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் நான் அருவருக்கிற பாவம்னு பேசினார். ஆண்டவரே, எங்காவது வெளியில் அனுப்பி பேச சொன்னால் நான் பேசிட்டு அடுத்த நாள் ஓடி வந்துடுவேன். இது எங்கள் சொந்த ஊர், சொந்த சபை, இங்கே நான் அதை பேசினா எனக்கு ஆபத்து. எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்க? இந்த ஜனங்க ரட்சிக்கப்பட விரும்புகிறல. ஆமாம், அவங்க ரட்சிக்கப்படணும்னு நான் ஜெபிக்கிறேன். அப்போ ரட்சிப்புன்னு பேசுனா, பாவத்தை விட்டு மனம் திரும்பினா, பாவம் என்னதுன்னு தெரியாதனால அவன் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். நம்ம நல்லா தானே இருக்கோம், சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் பக்தியாக தானே இருக்கிறோம், நாங்கள் பொடி போட்டு கொண்டு இருந்தாலும் பக்தியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன பாவம்லாம் இருக்குது, இந்த பாவம்லாம் உனக்குள்ளே இருக்குது, இந்த சபைக்குள்ளே இருக்குது. மனம் திரும்பன்னு பேசு, இந்த வசனத்தை வச்சு பேசுன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு பயம் இதை வச்சு பேசுறதுக்கு. இதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க சொந்த ஊரில் பேசுறதுக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்கள். வெளியூர்னா பேசிட்டு அவன் அடுத்த நாள் சண்டை திட்டினாலும் நம்ம வந்துடுவோம்ல. ஆனால் உள்ளே ஊருக்குள்ளே இருக்கணும்ல. எப்படி? அப்போ இது பேச சொல்றார் ஆண்டவர். நான் முடியாதுன்ற ரொம்ப ஆண்டவர், நீ பேசலைன்னா இவங்களோட ரத்தப்பழியை உங்ககிட்ட தான் கேட்பேன், நீ தான் பொறுப்பு. அப்போ சரி ஆண்டவர்ன்னு சொல்லி அதுக்காக உபவாசம் பண்ணி காட்டுக்குள்ளே போய் அந்த வசனத்தை வச்சு அழுது செபிக்கிறேன். நான் அந்த பிரசங்கம் பண்ண முன்னால் நான் பட்ட பாடு இருக்க கர்ப்ப வேதனை தான். அதை வச்சு எவ்வளோ நான் உபவாசம் பண்ணி காட்டில் போய் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி அன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை பேசினேன். இதுதான் பாவம், இந்த பாவம் உனக்குள்ளே இருக்கு, உன் வீட்டுக்குள்ளே இருக்குது, இந்த சபைக்குள்ளே இருக்க. மனம் திரும்ப நீ பேசின பார்த்தீங்களா? அவ்வளோதான். சபை முடிஞ்ச உடனே 2 பிரிவு ஆயிட்டு சபை. ஒரு கூட்டம் சொல்லுது, இது கர்த்தான வசனம், சபைக்கு தேவையான வசனம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு கூட்டம், இதெல்லாம் இப்படி பேசலாம் சபையில், சபைக்குள்ள இருக்கிற பாவத்தை சொல்லக்கூடாதான், இதெல்லாம் இப்படி சொல்லலாம், அதெல்லாம் முடியாதுன்னு பயங்கரமாக கலவரம். நீங்கள் பாடல சண்டை போடுங்கன்னு நான் போயிட்டேன். அதனுடைய விளைவு என்னன்னா, இனிமேல் மோகன்லால் சர்ச்சில் பேச விடக்கூடாது தீர்மானம் போட்டாங்க. ஓகே, உங்கள் சபையில் தானே பேசக்கூடாது, உலகமே எனக்கு ஆண்டவருடைய பலிபீடம், என்னுடைய பிரசங்க பீடம், மக்கள் எங்கே இருக்கிறாங்க, பேசலாமே. அப்போ பேசக்கூடாது தீர்மானம் போட்டாங்க. தாறுமாற திட்டி போட்டாங்க. இப்போ நான் அந்த ஊருக்குள்ளே இருக்கேன், அதான் என்னுடைய சபை. அதே சபைக்கு தான் நான் போனேன். சபைக்கு போனேன். அப்போ ஒரு கூட்டம் என்னை பகைச்சாங்க, ஒரு கூட்டம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டோடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு, இதெல்லாம் சரிப்படுத்தப்படணும் அப்படின்னு, சபைக்குள்ளேயே சரிப்படுத்தப்படணும் நீ. ஆனால் ஒரு கூட்டம் எதிர்த்தாங்க, பேசக்கூடாது, என்னை பேச விட மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஆராதனைக்கு அங்கே தான் போவேன், நான் அதே சர்ச்சுக்கு தான் போவேன். இல்லை வெளியில இருந்தாலும் ஆட்களை பிரசங்கம் பண்ண கூட்டு வருவாங்க. அவர் கூட்டு வந்தால், நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலம் 80 அந்த டைமில் நம்ம ஊழியத்தை திட்டி பேசுவாங்க. நான் உட்கார்ந்துருப்பாங்க, நம்மளே திட்டி பேசுவாங்க. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கறது, பேர் சொல்லி அழைக்கிறதெல்லாம் திட்டி பேசுவாங்க. அதுக்குன்னே கூட்டிகிட்டு வருவாங்க நம்மளை திட்டி பேசுறதுக்கு. அப்போ இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கணும். எப்படிங்க அப்படின்னு எல்லாரும் நம்மளே உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், பாடுகள் தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன, பொறுமையாரு, சகித்துக்கொள். சரி ஆண்டவரே. ஒரு நாள் ஒருத்தர் பேசுகிறார், மிஷினரி ஸ்தாபனத்திலேருந்து பேசினார். நல்ல ஒரு 20 நிமிஷம் நல்ல செய்தி கொடுத்தார். நல்ல மிஷினரி ஊழியத்தை பற்றி ஆத்ம பாரத்தோடு.
அடுத்தது எடுத்தார் பாருங்க, அந்த ஊழியன்னு வருவாங்க, ஜபக்குள்ளன்னு ஆரம்பிப்பாங்க, பேரை சொல்லுவாங்க, வெளிப்பாடும்பாங்க, எல்லாம் ஏமாத்து பொய்யன்னு நம்மளை அடித்து பேசுகிறார் அவர். நான் அந்த ஆராதனையில் தான் உட்கார்ந்துருக்கிறேன். இவர் நம்மளை தான் திட்டி பேசுனா சபையாருக்கே தெரியுது. ஆராதனை முடிஞ்சுதா, எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தரும் அவன்கிட்ட பேசலை. எல்லாரும் போய் உபதேசியார் இருக்கிறாரு, எல்லாரும் போயிட்டாங்க. நான் போய் அந்த ஊழியக்காரை சந்தித்து கை கொடுத்து நான் பேசினேன். மிஷினரி ஊழியத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க, இந்த தரிசன சபைக்கு வேணும், மக்களுக்கெல்லாம் வேணும், நீங்கள் எப்போ அடிக்கடி வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி பேசினேன்னா அவர் என்னை பார்த்து நீங்கள் யார் பிரதர்னு கேட்டார். அப்போ என்ன அவருக்கு தெரியாது, என்னை பார்த்ததே இல்லை. அவங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவர் அடித்து வாங்கிட்டார். அதான் தெரிஞ்சு. அவர் என்னை பார்த்து நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு கேட்டார். நான் மோகன் லாசஸ் பிரதர், இங்கே இயேசு உடைக்கிறார், ஜபக்குள்ளெல்லாம் ஜெபிக்கிறான். அப்படியா? அவருக்கு எப்படி இருக்குமாரு? ஒரு நிமிஷம் அவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, யாருமே பேசலை, அவர் பிரசங்கத்தை ரசிக்கலை, எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் போய் கை கொடுத்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன், நீங்கள் வாங்க அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அவர் அப்படியே எப்போ என்ன நினச்சிருக்கு யோசித்து பாருங்க. அவர் ஒரு நிமிஷம் அவருக்கு பதில பேச முடியல, அமைதி ஆயிட்டாரு. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு பேசினார், எப்படி பிரதர் இருக்கிறீங்க அப்படிலாம். அப்புறம் விசாரித்தா. அப்போ அவர் என்ன செய்வார்ப்பா, அவர் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க திட்டம், நம்மளை திட்டுறதுக்கே பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசுவையே அப்படி பாடுபடுத்தினாங்களே, வெறுத்தாங்கல்ல. அந்த அந்த சபைக்குள்ள தேவாலயத்தில் அப்படிதான் நடக்கும். பொறுமையாக சகித்துக்கோ. உங்கள் சபையிலே திட்டுவாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் ஜெபிக்க போனீங்க, ஊழியத்துக்கு போனால் பிசாசு தான் வீட்டுக்கு வரும். ஊழியம் செய்தாலும் திட்டுவாங்க. நீங்கள் செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா ஓகே, ஆனால் ஊழியம் செய்தால் திட்டுவாங்க. இது மாதிரி சிலர், எல்லாரும் கிடையாது, சில சபைகளில் சிலர் எல்லாருமே அப்படி செய்கிறதில்ல. சபையில் போதகர்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் நம்மளை அப்படி திட்டுறதில்லை, பேசுகிறதும் இல்லை. சில வெளியிலேருந்து வரக்கூடியவங்க, அது சபையாரில் உள்ள சிலர் அது மாதிரி பொறாமையினால் பேச வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷந்தான். அப்போ இயேசு இதெல்லாம் சந்திக்கிறார், அப்போ அதெல்லாம் ஜெயிக்கிறார். நான் அதே சபையில் தான் 7 வருஷம் என்னை பேச விடும், அதே சபைக்கு தான் போவேன், ஆராதனைக்கு போவேன், எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுவேன். நான் எதையும் நினைக்கல. அப்போ அங்கே இல்லாத பொருளாலாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த நாட்கள் இந்த தலைவர்கள் இந்த கோபத்தில் தாறுமாறாக பேசினாங்களா, அதெல்லாம் கேள்விப்பட்ட போது மனசுக்கு ரொம்ப தூக்கும். அடிக்கணும் போனெலாம் பேசிட்டாங்க. ஒரே இதெல்லாம் ரியல் ப்ராப்ளம், இயேசு சந்தித்த மாதிரி தான். அப்போ அடிக்கணும் போனெல்லாம் பேசி வெளியே போய், இதில் என்னுடைய சொந்தக்காரங்களாம் இந்துக்கள், நான் கிராமத்தில் இருக்கோம்ல, என் கூட படித்தவங்கெல்லாம் இந்துக்கள் வாலிபர்கள், அவங்க இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு டீமாக வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னன்னா எல்லாம் சொந்தக்காரங்க தானே, நாங்கள்லாம் இந்துக்களாக இருக்கிறோம், நீங்கள் இது மாதிரி இயேசு கிறிஸ்தவங்களாக போயிட்டீங்க, அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களாக போய் உங்கள் சர்ச்சுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. தாறுமாறாக பேசுகிறாங்க, எங்கள் காது கேட்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க, நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் கை நீட்டிடுவோம், விட மாட்டோம்னு சொல்லி கோபத்தில் நிற்காங்க. என்ன செய்யட்டோன்னு, என்னடா இது அடுத்த பிரச்சனைன்னு சொல்லி அவனை கூட்டு உட்கார வச்சு, இது எங்கள் சபை பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடாதங்க, என் மேலே வச்ச அன்புக்காக உங்களுக்கு நன்றி, அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை வந்தது சொந்த சபையில். அப்போ ஆண்டவர் சொன்னார், இதே சபையில் தான் இருக்கணும், சகித்து கொள்ளணும், அமைதியாக இருக்கணும், நான் எல்லாத்தையும் பொறுமையாக சகித்தேன், அதே மாதிரி தான் நீ இருக்கணும். அது மாதிரி இருந்ததுனால கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அப்படிதான். அதன் பிறகு அதே சபையில் தேவன் மறுபடியும் கனப்படுத்தி என்னை உயர்த்தினார் அதே இடத்துல. ஆனால் இப்போ யார் அந்த மாதிரி, அப்போ அவங்களுக்கு அறியாமை, அதாவது வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிய இடம் கொடுக்காம வசனத்தை எதிர்க்கிறவளா இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை நீங்க வியாபார ஸ்தலமா மாத்திட்டீங்க. இயேசு அதான கோபத்தோட செய்யறாரு. அப்ப அவங்க ஏற்றுக்கொண்டு சரி நாங்க சரிப்படுத்துறோம்னு சொல்றதை விட்டுட்டு இயேசுவை பகைக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரிதான் வசனத்தை பிரசங்கம் பண்ணா வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்காம வசனம் பேசுற ஆளை எதிர்ப்பாரு. இயேசு அந்த பிரச்சனையை சந்தித்தார். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் சந்திக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக சோர்ந்து போறதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னா, எதிர்க்கிறவங்கள பகைக்காத,
நான் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்படிலாம் பேசுகிறாங்க, கேவலமா இந்த மாதிரி அசிங்கமாலாம் என்ன பேசுகிறாங்க. நாங்கள் ஜெபம் நடத்துறது, அதில் தாய்மார்கள் தான் அதிகம் பேர் வருவாங்க. நாங்கள் ஆண்கள் 3 பேர், தாய்மார்கள் எல்லாம் வயசான குடும்பத்தில் உள்ள தாய்மார்கள் வந்து நல்ல கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. அதெல்லாம் அசிங்கமாக பேசி பெரிய ஒரு பண்ணிட்டாங்க. மக்களை அங்கே ஜெபிக்க வர்றவங்கள மிரட்டுறதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து, என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே ஜெபக்குள்ள ஆரம்பிக்க சொன்னீங்க, நாங்கள் சபைக்கு இடரில் உண்டாக்கலை, சபை நேரத்தில் நாங்கள் கூடுறதும் இல்லை, ஏதோ கூடி தேசத்துக்காக ஜெபம் மட்டும்தான் பண்ணுறோம், காணிக்க எடுக்கிறது இல்லை, எதுவும் செய்யலை, ஒன்லி ஜெபம் தானே பண்ணுறோம், இது மாதிரி பண்ணுறாங்களே, எப்படி ஆண்டவரே நீ ஜெபிச்ச? ஆண்டவர் சொன்னார், ஓகே, அவங்க ஆவிக்குரிய காரியத்தை அறியாதவர்கள், அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தெரியாது. அறியாமையினால வசனத்துக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் நீ என்ன செய்யணும்? அவங்கள எப்பொழுதும் போல நேசிக்கணும். இப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும். இப்படி அவங்கள பார்த்தா எனக்கு வெறுப்பு தானே வரும். இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படி கண்டதெல்லாம் சொல்கிறாங்க, கோபம் தானே வரும். அது வரக்கூடாது. அவங்க மேலே கசப்பு வரக்கூடாது, அவங்க மேலே வெறுப்பு வரக்கூடாது. எப்பொழுதும் போல நீ நேசிக்கணும். வேற பாருகிற பரிசேயர் ஆசிரியர்லாம் என்னை எதிர்த்தாங்க, திட்டினாங்க, எனக்கு ஒரு கொலை செய்யக்கூட முயற்சித்தாங்க. நான் அவங்கள வெறுக்கலை, நான் அவங்க மேலே கசப்பு வைத்து கொள்ளலை, அவங்கள நான் நேசித்தேன். அதை தான் நீ பின்பற்றான், என் அடிச்சுவட்டில் பின்பற்று. இது எப்படி, எவ்வளோ கஷ்டம் இல்லை? நான் அதுக்காக உபவாசம் பண்ணி தேரில் காட்டுக்குள்ளே போய் விழுந்து கிடந்து ஜோம, அந்த அன்பை எனக்கு தாங்க. பிரச்சனை எப்படி மேற்கொள்ளி ஜெயிக்கிறது நீ கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். இந்த பிரச்சனை நீ ஜெயிக்கணுமானா எதிர்த்து நிற்காத, நீ எதிர்த்து வாய் பேசாத, வசனம் பேசுகிற நீ எதிர்த்து பேசாத, பொறுமையாறு, சாந்தமாறு, ஏற்றுக்கொள், அவங்கள நேசி. இதுதான் ஜெயிக்கிற முறை. உங்களை யார் திட்டுறாங்களோ அவங்கள நேசிங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. இதுதான் ஜெயிக்கிற முறை. நீங்கள் ஜெயிக்கணுமானா அப்படிதான். அப்போ அதுக்காக அழுது, அந்த அன்பை எனக்கு தாங்க, அந்த அன்பை எனக்கு தாங்க, அந்த அன்பை எனக்கு ஊற்றுங்க. பல மணி நேரம் அழுது ஜெபித்து அந்த தேவனுடைய அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட சில நாட்களாய் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு தேவன் அந்த அன்பை கொடுத்தார். அதே சர்ச்சுக்கு தான் போகணும். என்னை பேசுகிற அதே ஆட்கள் மூஞ்சில் முழிக்கணும், அவங்களோட சேர்ந்து ஆராதிக்கணும், அவங்கள பார்த்து தோத்தர சொல்லணும். உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாதுல்ல. அந்த அன்பை பெற்று அவங்கள நேசித்து எப்போ அவங்க மேலே ஒரு வெறுப்போ கசப்போ இல்லாமல் நடந்து கொள்ள கர்த்தர் அந்த இருதயத்தை தந்தார். அப்படி ஜெயிக்க உதவி செய்தார். அப்படிதான் அவங்க வீட்டுக்குள்ளேயும் திட்டுவாங்க, பேசுவாங்க, ஏசுவாங்க. கோப்பிடாதங்க, எரிச்சல் கொள்ளாதங்க, அவங்கள பகைக்காதங்க. அவங்களால இந்த ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியலை. அவங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் வராததுனால அவங்களுக்கு தெரியலை. சும்மா கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா புரிந்து கொள்ளுவாங்க. அப்போ நீங்கள் தான் சகித்து கொள்ளணும், நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும், நீங்கள் தான் அவங்கள மன்னித்து அவங்கள நேசிக்கணும். அப்படி நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுனா சண்டை போட்டு திட்டி வாக்குவாதம் பண்ணி இல்லை, வசனத்தின்படி வாழ்ந்து ஜெயிக்கணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீ பொறுமையாக சகித்துக்க, அவங்கள எப்பொழுதும் போல நேசி, அந்த சகிப்புத்தன்மை உனக்கு வேணும். நான் அப்படி தான் சகித்து கொண்டேன் அப்படின்னு இயேசு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இதுதான். இப்போ யோசித்து பாருங்க, இதுதானே வர மாட்டேங்குது. கோபமாக வருது, எரிச்சலாக வருது. நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கத்தர்ன்றோம், இவங்க இப்படி நம்மளை பேசுகிறாங்களே, வீட்டுக்குள்ளேயே நம்ம சபையிலேயே இப்படி எங்களை திட்டி பிரசங்கம் பண்ணுறாங்களேன்னு கோபம் தானே வருதுன்னா, கோபம் வரக்கூடாது. அவங்கள போய் கை கொடுங்க, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டுங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையே திட்ட போகிறாங்க, ஒரு பகுதி திட்டுவாங்க, அதை மட்டும் நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க. சிலருக்கு அப்படி தான், ஒரு பகுதி திட்டுறதுக்குன்னே ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சில ஆட்களை மனசில் வச்சு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை எடுங்க, அதில் நல்லா இருக்கும். அவர் பிரசங்கம் பண்ணும்போது நல்ல மெசேஜ், 20 நிமிஷம். அப்புறம் தான் கொஞ்ச நேரம் திட்டினார், 10-15 நிமிஷம். ஆனால் முதல்ல கொடுத்த செய்தியை நான் உள்வாங்கி கொண்டேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்ன தான் குறி வைத்து திட்டுறாருன்னு தெரியுது, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த மனது நமக்கு வேணும். நம்ம மாறணும் இயேசுவை போல. என்ன மாற்றினார் ஆண்டவர். இதெல்லாம் இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த இன்னைக்கு இல்லைங்க, 45 வருஷத்துக்கு முன்னாலே இதை விட பெருசெல்லாம் பார்த்து கர்த்தர் உருவாக்கி தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதனால தான் இன்னைக்கு யார் பேசினாலும் பப்ளிக் மீட்டிங் போட்டு திட்டினாங்கங்க. பப்ளிக் மீட்டிங், பொது மீட்டிங் போட்டு பொது இடத்துல என் பேரை சொல்லி திட்டினாங்க. அதெல்லாம் கடந்து தான் ஊழியத்துக்கு வந்திருக்கு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், பொறுமையாரு, அவங்களையும் நேசி, அவங்கள மன்னிச்சிரு. இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே வரணும், ஜெயிக்கணுமானோம். அப்போ தான் நீங்கள் போய் பரலோகத்தில் அவரை தைரியமாக சந்திக்க முடியும். நீங்கள் பெருமை, பொறாமையும் கோபமும் எரிச்சலையும் உள்ள வச்சு சண்டை போட்டுக்கிட்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் நினைக்கிறீங்க? இயேசுவை தானே நம்ம பின்பற்றணும், அவரை போல தானே நடந்து கொள்ளணும். ஐயோ அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம விடக்கூடாதுன்னு பதிலுக்கு பதில் பேசி வசனத்தை வச்சு சண்டை போட்டு அப்படிலாம் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி இன்றையிலிருந்து உங்களை தாழ்த்திடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ண, இதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே எனக்கு அந்த சாந்தம் வேணும், பொறுமை வேணும், மன்னிக்கிற இருதயம் வேணும். எனக்கு வரக்கூடிய இந்த போராட்டங்கள், அவமான, நிந்தை, நெருக்கத்தை நான் ஜெயிக்கணும். அதுக்கு வேண்டிய அன்பை எனக்கு தாங்க. சத்துருக்களை நேசிக்க சொன்னீங்களே அந்த அன்பை எனக்கு தாங்க. சாந்த குணத்தை தாங்க. மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. நான் இந்த உலகத்தை ஜெயித்து பரலோகத்தில் வந்து உம்மோடு கூட ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்கு மத்தியில் அன்பாயிருக்க என் இருதயத்தை உம்முடைய அன்பினாலே நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இப்பொழுது உம்முடைய அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும். தேவ அன்பு என்னை நிரப்பட்டும், தாழ்மை எனக்கு வரட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறேன். யார் யார் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு மகளுக்கு உம்மை போல ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை போல சாந்த குணத்தை கொடுங்க ஆண்டவரே. மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. நாங்கள் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கணும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் ஜெயிக்கணும். நாம் ஜெயம் பெற்றவர்கள். இந்த உலகம் நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். சத்தியத்தை சொல்கிறதுனால சத்துருவாதான் நினைக்கும். ஆனால் நம்ம ஜெயிக்கணும். பகைக்கிறவங்களுக்கும் அன்பு காட்டணும். நம்மை கேவலமாக பேசுகிறவங்களுக்கும் அன்பு காட்டுகிற, மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும். அப்படி தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயம் என்பது சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஜெயிப்பதல்ல, நம்முடைய வாழ்ந்து காண்பித்து சாட்சியின் மூலமாய் ஜெயிப்பது. அந்த அனுபவத்துக்கு தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம கேட்க போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஜெயம் பெற்றவளாக இருக்கணுன்றத மனசில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. ப்ராக்டிக்கலாக அந்த பிரச்சனைலாம் வரும்போது நீங்கள் ஜெயிப்பதற்கு வசனத்தின்படி வாழ, இயேசுடைய அடிச்சுவட்டில் நடக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.